نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والنظير والند والكفر وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وأمينه على وحيه وخيرته من خلقه أرسله الله سبحانه وتعالى رحمة للعالمين وحجة على العباد أجمعين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون ويقول الله جل شأنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور صدق الله العظيم. எல்லா புகழும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்தமான குடும்பத்தவர்கள், கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், முஃமின்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலாவை பயந்து அவனுக்கு வழிபட்டு அவனுடைய ஏவல்கள் விலக்கல்கள் விடயத்தில் அவனை அஞ்சி அடிபணிந்து ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் தக்வாவுடைய வாழ்க்கை கடைபிடிக்கும்படி முதலாவதாக என்னையும் அடுத்து உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன், வசியத்து செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு நமக்கு கொடுத்திருக்கின்ற நிஅமத்துக்களில் மிகவும் அடிப்படையான ஒரு நிஅமத்து தான் வாழ்க்கையில் விசாலமான நிலையான ஒரு பொருளாதார ஏற்பாட்டினை அல்லாஹு தாலா செய்வது. இந்த வசதி வாய்ப்புகள் அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்களாக இருக்கின்றன. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அது விவசாயமாக இருக்கலாம், நமது காணி பூமியாக இருக்கலாம், நாளாந்தம் நாம் சம்பாதிக்கின்ற அடிப்படையில் நாங்கள் சேர்த்து கொண்ட பொருளாதாரமாக இருக்கலாம். அத்தனையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கிருபையினால் நமக்கு கொடுத்தது. இது நமது திறமையும் அல்ல, நம்ம கெட்டித்தனமும் அல்ல, அல்லாஹ் தந்திருக்கிறான். இஸ்லாமிய பொருளாதார கண்ணோட்டத்திலே முதலாவது ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும், தான் பெற்றிருக்கின்ற இந்த பொருளாதார நிலைமை, இந்த வசதி வாய்ப்புகள், இது அல்லாஹுடைய புறத்தால் கொடுக்கப்பட்டது. குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அடிக்கடி சொல்கிறார், மிம்மா ரஸக்னாஹும், நாம் கொடுத்தது, நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொருளாதாரத்திலே நமக்கு விதித்திருக்கிற கடமை இருக்கின்றது. அதுதான் ஜகாத். ஜகாத் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகளில் ஒன்று என்பதை நாம் நம்பியிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். இளம் பிராயத்திலிருந்து நாங்கள் படித்த விடயம் அது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அல் குர்ஆனில் தொழுகையோடு சேர்த்து 80க்கும் அதிகமான இடங்களில் ஜகாத்தை வலியுறுத்தி இருக்கிறான். தொழுகை எவ்வாறு
கட்டாயமான கடமையான ஒரு வணக்கமாக இருக்கின்றதோ இது போன்று ஜகாத்தும் மிக வலுப்பமான ஒரு கடமை என்பதை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஆங்காங்கே குர்ஆனில் நமக்கு மீட்டி மீட்டி சொல்லுகின்றான். குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் கூட ஜகாத்தை சொல்லி இருக்கின்றது. அலிஃப் லாம் மீம் என்று நாங்கள் சூரா பக்ரா தொடங்குகின்ற பொழுது அதில் முத்தகீங்களுடைய அடையாளங்களை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹு தஆலா கொடுத்த காசி பணத்திலிருந்து வசதி வாய்ப்புகளிலிருந்து தர்மம் செய்வார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், சதகாஸ் கொடுப்பார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, இந்த ஜகாத்தை நாங்கள் ஈமானிய கண்ணோட்டத்தில் நோக்க வேண்டும். இது எப்படியான கடமை? இந்த கடமையினுடைய பாரம் எவ்வளவு கடுமையானது? இந்த ஜகாத்தின் ஊடாக நாம் எதை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்கிறோம் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஜகாத் என்ற இந்த கடமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபர்லாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக முடியும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்று எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஜகாத்தை பற்றி ஹுத்பா ஓதும்படி ஒரு மஷூரா செய்யப்பட்டிருக்கின்றது. சென்ற வாரமும் இது சம்பந்தமாக உங்களுக்கு சில தெளிவுகள் சொல்லப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இன்று எல்லா மஸ்ஜிதுகளிலும் இந்த தலைப்பின் கீழ் ஹுத்பா இடம்பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, ஜகாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூட்டி இருக்கின்ற நாமம் பெயர் கூட ஜகாத்தினுடைய தாற்பயத்தை, ஜகாத்தின் ஊடாக நமக்கு கிடைக்கின்ற பலாபலங்கள் எடுத்து காட்டுகின்றது. ஜகாத் என்றால் அது வளர்ச்சி. யார் ஜகாத்தை நிறைவேற்றுவார்களோ அவருடைய பொருளாதாரத்தில் குறைவு ஏற்பட மாட்டாது. ஜகாத்தின் ஊடாக பொருளாதாரத்தில் பரக்கத்து உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும், அபிவிருத்தி உண்டாகும் என்பதை ஜகாத் என்ற அந்த பெயர் சுட்டி காட்டுகின்றது. ஏனென்றால் கண்ணியமானவர்களே, பொதுவாக மனிதன் அவனுடைய இயல்பு தான் சம்பாதித்ததை அடுத்தவர் கொடுக்கின்ற பொழுது அவன் யோசிப்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜகாத் என்ற கடமைக்கு அவன் சூட்டி இருக்கின்ற பெயர் கூட நமது எண்ணங்களுக்கு மாற்றமானது, வெளித்தோற்றத்துக்கு மாற்றமானது. ஜகாத்தை கொடுங்கள், சதகா கொடுங்கள், அது உங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து ஏற்படுத்தும், வளர்ச்சி ஏற்படுத்தும். எனவேதான் அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி சொன்னார்கள், மா நகஸ மாலும் மின் ஸதகத்தின். ஜகாத்தின் மூலமாக, சதகாவின் மூலமாக யாருடைய பொருளாதாரத்திலும் குறைவு உண்டாகவே மாட்டாது. இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி சத்தியமிட்டு சொன்னார்கள். ஜகாத்தின் ஊடாக, சதகாவின் ஊடாக நமது பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படவே மாட்டாது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வட்டியை அழிப்பான், சதகாவை, ஜகாத்தை அல்லாஹ் வளர்ப்பான். சகோதரிகளே, இந்த ஆயத்தை நாங்கள் ஈமானிய கண்ணோட்டத்தில் நோக்க வேண்டும். வெளித்தோற்றம் வட்டி கொடுக்கல் வாங்கலின் மூலமாக நமது பொருளாதாரம் அதிகரிக்கின்றது. 100 ரூபாவை கொடுக்கிறோம், 110 ரூபாவை வட்டியாக பெறுகின்றோம், 100க்கு 10% வட்டி. வெளித்தோற்றம், வெளிப்பார்வை வட்டி கொடுக்கல் வாங்கலின் மூலமாக நமது பொருளாதாரத்தில் அதிகம் வளர்ச்சி உண்டாகின்றது. இது வெளித்தோற்றம். ஆனால் குர்ஆன் சொல்லுகின்றது, இல்லை, அது வட்டி மூலம் கிடைத்த லாபம் அல்ல, அது ஆபத்து, அது அழிவு. யம்ஹகுல்லாஹு ரிபா. அல்லாஹ் வட்டி அழியும் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் வட்டியை அழிப்பான் ஜல்ல ஜலாலுஹு. வட்டி அழியும் என்பதை விட வட்டியை அல்லாஹ் அழிப்பான் என்றால் அது மிக கடுமையான வார்த்தை.
சகோதரிகளே, இந்த குர்ஆனுடைய போக்கை அவதானிங்க. யம்ஹகுல்லாஹு ரிபா, படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்லுகின்றான் ஜல்ல ஜலாலுஹு, வட்டியை அல்லாஹ் அழிப்பான். வயுர்பிஸ் ஸதகாத், சதக்காவை அல்லாஹ் வளர்ப்பான். சதக்கா வளரும் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வே சதக்காவை ஜகாத்தை வளர்ப்பான், அதில் பரக்கத்து உண்டாகும். வெளித்தோற்றம் வட்டி மூலம் பொருளாதாரம் அதிகரிக்கின்றது, ஜகாத்தின் மூலம் சதக்காவின் மூலம் பொருளாதாரம் குறைகின்றது. ஆனால் ஈமானிய கண்ணோட்டம், ஈமானுடைய பார்வை சொல்ல வேண்டும், படைத்த ரப்புடைய வாக்குறுதிகள் நம்பிய உள்ளம் சொல்ல வேண்டும், இல்லை அது பொய். வட்டி மூலம் பொருளாதாரம் அழியும், ஜகாத்தின் மூலம் சதக்காவின் மூலம் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும். எனவேதான் ஜகாத்துக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற அந்த பெயர் வளர்ச்சி. இரண்டாவது தூய்மை. தூய்மை ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக நாங்களும் தூய்மை அடைகிறோம், நமது பொருளாதாரமும் தூய்மை அடைகின்றது. எங்களையும் தூய்மைப்படுத்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் உலக ஆசைகளை விட்டும் பேராசையை விட்டும் நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது. பேராசை, பொருளாசை, கஞ்சத்தனம் எல்லாம் உள்ளத்துடைய வெளிச்சத்தை போக்கக்கூடிய, உள்ளத்தை இருளாக்கக்கூடிய அசுத்தங்கள். எனவேதான் ஜகாத்தை யார் கொடுப்பார்களோ, சதக்காக்களை கொடுப்பார்களோ, இந்த அசுத்தங்களை விட்டும் தீய குணங்களை விட்டும் தூய்மையாக்கப்படுகிறார். இரண்டாவது, நமது பொருளாதாரம் தூய்மைப்படுகின்றது. இதை குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது, ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம். யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்தில் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை வசூல் செய்யுங்கள், எடுங்கள். அவ்வாறு நீங்கள் எடுப்பது, அந்த ஜகாத்தின் ஊடாக அவர்கள் தூய்மை அடைகிறார்கள், அந்த ஜகாத் அவர்களை தூய்மைப்படுத்துகின்றது. எனவேதான் கண்ணியமானவர்களே, அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள், தூய்மையானவர்கள், அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ஜகாத்தை பெறுவதை மார்க்கம் ஹராமாக்கி வைத்திருக்கின்றது. ஏனென்றால் ஜகாத் என்பது அவுசாஹுன் நாஸ், அது அவுசாஹுல் மால், நமது பொருளாதாரத்தில் கலந்துள்ள அசுத்தம். அதை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அந்தஸ்துக்கு பெற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய குடும்பம் அதை பெற முடியாது, மார்க்கம் அதை தடுத்திருக்கின்றது. சகோதரிகளே, ஜகாத் கடமையாக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை நாம் கொடுக்காமல் நாம் பதுக்கிக் கொள்வது எங்களையும் அசுத்தப்படுத்தும், நமது பொருளாதாரத்தையும் அசுத்தப்படுத்தும். எனவேதான் ஜகாத்துக்கு மார்க்கம் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் தூய்மை. இன்னும் ஒன்று சகோதரிகளே, ஜகாத்துக்கு குர்ஆன் பல இடங்கள் சதகா என்ற வார்த்தையை பயன்படுத்து. இன்னம ஸதகாத்துல் ஃபுகராஇ வல் மசாகீன். ஜகாத்துக்கு இன்னும் ஒரு பெயர் சதகா. குர்ஆனிலே சதகா என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஃபர்லான ஜகாத்துக்கு சதகா என்ற பெயரும் இருக்கின்றது. சதகா என்றால் அது சிதுக் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. சிதுக் என்றால் உண்மை, உண்மைப்படுத்துதல். சகோதரிகளே, நண்பர்களே, பெரியோர்களே, யார் ஜகாத்தை கொடுப்பார்களோ அவர் தன்னுடைய ஈமானில் உண்மையானதாக இருக்கிறார். எந்த மறைமுகமான அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்பி இருக்கிறாரோ அந்த ஈமானிய நிலைப்பாட்டில் அவர் உண்மையாளர். கொடுத்தால் அல்லாஹ் தருவான், கொடுத்தால் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், கொடுத்தால் எனது பொருளாதாரம் அபிவிருத்தி உண்டாகும் என்பதை அவர் நம்பி இருக்கிறார். அந்த நம்பகத்தன், அந்த ஈமானிய தன்மையிலே அவர் உண்மையாளர் என்பதை எடுத்து காட்டுகின்றது. எனவேதான் ஜகாத்துக்கு சதகா என்ற அந்த உண்மை என்ற பெயரும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அஸ்ஸதகத்து தியாஉன், அஸ்ஸதகத்து புர்ஹானுன். சதகா அது ஆதாரம், புர்ஹானுன், புர்ஹான் என்றால் என்ன? ஆதாரம். உள்ளத்தில் உண்மையான ஈமான் இருக்கின்றது என்பதற்கான சான்று. யார் ஜகாத்து கொடுக்கவில்லையோ அவருடைய ஈமானில் குறைபாடு இருக்கின்றது. யார் ஜகாத்தை மறுப்பார்களோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். அவர் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே அன்பானர்களே, சகோதரிகளே,
ஜக்காத்தை நாங்கள் ஒரு சாதாரணமான கடமையாக எண்ணிக்கொள்ளக் கூடாது. நாம் எல்லோரும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை அது. அதில் நாம் பராமுகமாக இருக்கக்கூடாது, இருக்கவே முடியாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல் குர்ஆன் இந்த ஜக்காத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யார் ஜக்காத்தை கொடுக்காமல் அதில் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ, வலா யஹ்ஸபன்ன பக்லூன ஃபீமா ஆதாஹு அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை நிறைவேற்றாமல் யார் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவர்கள் அந்த ஜக்காத்தை கொடுக்காமல் பதுக்கிக் கொண்ட ஜக்காத்தினுடைய பகுதியை நலவு என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நலவு என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், மாற்றமாக அதற்கு கெடுதி. ஷர்ரு என்றால் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு அரபு சொல். அது கெடுதி, ஆபத்து, அழிவு. குர்ஆன் சொல்லுகின்றது, ஜக்காத்தை நாம் கொடுக்காமல், உதாரணமாக 100 மூடை அறுவடை செய்தோம், 5 மூடை ஜக்காத். அந்த 5 மூடையை நாம் கொடுக்காமல், அல்லது 3 மூடைகளை கொடுத்தோம், 2 பதுக்கிக் கொண்டோம். அதுக்கு வேறு காரணம் சொன்னோம். அந்த 2 மூடைகளும் நமக்கு நலவு அல்ல. இதுதான் குர்ஆனுடைய ஆயத்திலே கருத்து. நலவு என்று எண்ண வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு ஷர்ரு, கெடுதி, ஆபத்து, அழிவு, முசீபத். நாளை மறுமையில் அந்த ஜக்காத்தினுடைய பதுக்கிய பொருள் பெரும் பாம்பாக மாற்றப்பட்டு சயதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, அவர்களுடைய கழுத்துகளில் மாலையாக அணிவிக்கப்படும். விஷப்பாம்பு, அந்த பொருளாதாரமே பாம்பாக மாற்றப்பட்டு அதன் மூலம் அவர் வேதனை செய்யப்படுவார். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட உண்மையான வார்த்தையை பேசக்கூடிய யார் இருக்கிறார் என்று குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. ஜக்காத்தை கொடுக்காமல் நாங்கள் பதுக்கிக் கொண்ட அத்தனை பகுதியும் நமக்கு நலவு அல்ல. அது ஆடு மாடாக இருக்கலாம், வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த ஜக்காத்தில் நாங்கள் பதுக்கிய பொருளாக இருக்கலாம், விவசாயம் நெல் அறுவடையாக இருக்கலாம், சகோதரிகளே தங்கம் வெள்ளியாக இருக்கலாம், காசி பணமாக இருக்கலாம், அது நலவு கிடையாது. எனவேதான் ஒரு சஹாபி கேட்கிற, யா ரசூலல்லாஹ், இதா அத்தைத்து ஜக்காத்த மாலி, நான் என்னுடைய பொருளாதாரத்துக்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது, ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இத்திரை நன்மை என்று சொல்லவில்லை. இந்த ஹதீஸை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரிகளே. நான் ஜக்காத்தை நிறைவேற்றினால் யா ரசூலல்லாஹ் எனக்கு யாது கிடைக்கும் சொன்னார்கள், ذهب عنه شره. இன்னொரு ரிவாயத், اذهبت عنك شره, உனது பொருளாதாரத்தில் மறைந்திருந்த ஆபத்து நீங்கிவிட்டது. பெரியவங்க போயிட்டு மேல பொறுப்புள்ளவங்க மேல பிள்ளைகளை கவனிங்க, மேல பிள்ளை டிஸ்டர்ப் ஆகிறாங்க, மேல வைத்து பிள்ளைகளுக்கு அவதானிங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, ஜக்காத்தை நிறைவேற்றாமல் நாங்கள் பதுக்குகின்ற அந்த பகுதி நமக்கு எந்த வகையில் நலவு அல்ல. அதை கொடுத்து விட்டால் நமது பொருளாதாரத்தில் மறைந்திருந்த ஆபத்து நீங்கி விடுகிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி, யாருடைய பொருளாதாரத்தோடு ஜக்காத்துடைய பகுதி கலந்திருக்குமோ இல்லா அஹ்லகத்து, அந்த ஜக்காத்துடைய பகுதி அவருடைய பொருளாதாரம் முழுவதையும் அழித்துவிடும். யாருடைய பொருளாதாரத்தில் ஜக்காத்துடைய பகுதி கலந்திருக்குமோ, ஜக்காத் நிறைவேற்றப்படாமல் அது கலக்கப்பட்டிருக்குமோ, இல்லா அஹ்லகத்து, அந்த ஜக்காத்துடைய பகுதி அவருடைய முழு பொருளாதாரத்தையும் அழித்துவிடும். ஒரு கடுமையான எச்சரிக்கை இது. இப்போது நாம் சிந்திக்க வேண்டும்,
ஜக்காத்தை கொடுப்பது நலவா, பதுக்கிக் கொள்வது நலவா? ஆபத்தோடு புழங்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான முறை என்னென்றால், ஜக்காத் அறுவடை செய்து 100 மூடை அறுவடை செய்தோம், 5 மூடை ஜக்காத் அதை வீட்டு கூட கொண்டு வராமல் அதை நிறைவேற்றுவதே சிறந்தது. இதுதான் குர்ஆன் சொல்லுகின்றது, வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. அறுவடை செய்கின்ற தினத்திலே நீங்கள் அதற்குரிய ஹக்கை கொடுத்து விடுங்கள். வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. அறுவடை செய்கின்ற தினத்திலே நீங்கள் அதனுடைய ஹக்கை கொடுத்து விடுங்கள். அது நமக்குரியதல்ல. ஜக்காத்துடைய பகுதி நமக்குரியதல்ல, நமது மனைவி மக்களுக்குரியதல்ல. அதை நாம் சாப்பிட்டால் அசுத்தத்தை சாப்பிடுகிறோம், நரக நெருப்பை சாப்பிடுகிறோம். அதை முறையாக கொடுத்து விட வேண்டும், கணக்கிட்டு கொடுத்துட வேண்டும். வயல்ல களவட்டியில கொஞ்சம் அள்ளி கொடுக்கிறோம், அது ஜக்காத் அல்ல, கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். சிலர் இன்று பொருத்தத்துக்கு செய்கிற ஆக்களை கொடுத்து போட்டு மிச்சத்தை கணக்கு பார்க்கிறாங்க. இதெல்லாம் சரி வேற அல்லாஹ்வுடைய நிர்வாகம். கொடுத்தவன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு. அஃபரஐத்தும் மா தஹருஸூன். நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை பார்க்கவில்லையா? அன்தும், அதை நீங்கள் முளைக்க செய்தீரா அல்லது நாங்கள் முளைக்க செய்தோமா? நாம் நெல்லை தூவி விடுகிறோம், அது புழுதி விதைப்பாக இருக்கலாம், சேத்து விதைப்பாக இருக்கலாம். சகோதரிகளே, அந்த நெல்லை முளைக்க செய்தவன் யார்? படைத்த அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு. மழையை பொழிய செய்தவர் யார்? அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு. அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் விளையாட முடியாது. அல்லாஹ் நாடினால் முழுவதையும் பதறாக்கி விடுவான். சகோதரிகளே, ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அது நமக்குரியதல்ல, அது களவை விட மோசமானது. களவை விட மோசமானது. உங்களை அழித்து விடும், குடும்பத்தை அழித்து விடும். அது இன்று அல்ல, நாளை அல்ல. சகோதரிகளே, நாம் இன்று பதுக்கிக் கொள்ளுகின்ற ஜக்காத்துடைய 5 மூடை 3 மூடை எங்களை பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்க வேண்டிய ஆபத்தான நிலைமை கிட்டு செல்லலாம். இது அல்லாஹ்வுடைய நிர்வாகம். வாதூஹும் மிம்மா ஆதாக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்து அவர்களுக்கு கொடுங்கள். படைத்த ரப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான், நீங்கள் கொடுங்கள் அவர்களுக்கு. வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஹக்கு இருக்கிறது, அது நமக்கு அல்ல. கேட்டு வருகின்ற ஏழைக்கும் இருக்கிறது, கேட்டு வராமல் பத்தினியாக வாழுகின்ற ஏழைக்குரிய ஹக்கும் இருக்கின்றது. அதுதான் ஜக்காத். முறையாக கொடுக்க வேண்டும். சும்மா ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு சகோதரிகளே, அது ஜக்காத் ஆகவே முடியாது. கணக்கிட்டு கொடுங்கள். 65 கிலோவுடைய 21 மூடை அறுவடை செய்தால் லாபமோ நஷ்டமோ ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதுக்குரிய ஹக் அது. அதை கொடுத்து விடுங்கள். படைத்த ரப் அல்லாஹ் அடுத்த முறை தருவான், நம்புங்கள். 21 மூடை அறுவடை செய்தால் 1 மூடை ஜக்காத் கொடுத்து விடுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வான். சகோதரி, ஆகையினால் ஜக்காத்துடைய விடயத்தை நாம் கவனம் எடுக்க வேண்டும். நமது பிரதேசத்திலே 3 1 பகுதி வறுமை கோட்டுக்குட்பட்டவர்கள். டிஎஸ் ஆபீஸுடைய அறிக்கையின்படி 3 1 பகுதியினர் வறுமை கோட்டுக்குட்பட்டவர்கள். 7 குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் பெண் தலைமைத்துவம். 7 குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் பெண் தலைமைத்துவம். சகோதரிகளே, ஆகையினால் மிக பெரும் பொறுப்பு இது. அல்லாஹ்வுடைய கட்டளை, இது சமூக கடமை. இது முறையாக நாம் கொடுக்க வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். இதில் நாங்கள் விளையாட முடியாது. எந்த சமூகம் ஜக்காத்தை மறுப்பார்களோ, ஜக்காத்தை கொடுக்க பகில்தனம் செய்வார்களோ, வேண்டிய காலத்தில் மழை கிடைக்க மாட்டாது, பஞ்சம் பட்டினியை கொண்டு சோதிக்கப்படுவார்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. வறட்சி உண்டாகும். மன் மனஅ ஜகாத மாலிஹி வஹுவ ஃபின்னார். தபரான் ரிவாயத். யார் ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பார்களோ அவர் நரகத்துக்குரியவர். அவர் யார் அல்லாஹ்வுடைய அருள் மழை நிலைய வேண்டுமோ ஜகாத் கொடுக்க வேண்டும். ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை.
அல்லாஹ் சொல்லுகிறான் ஜல்ல ஜலாலுஹு, என் ரஹ்மத் மிக விசாலமானது. அது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யாரெல்லாம் அஞ்சி நடக்கிறார்களோ, அத்தாட்சி நம்புகின்றார்களோ, ஜகாத்தை கொடுக்கின்றார்களோ. யார் ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து கிடைக்க மாட்டாது. ஜகாத்தை கொடுக்காத அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டவன். ஒரு பகுதி மக்கள் நிம்மதி வேண்டுமா? அவர்கள் தங்களுடைய மார்க்க நிலையாக இருந்து தங்களுடைய கடமைகளை முறையாக செய்ய வேண்டுமா? குர்ஆன் சொல்லுகின்றது, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலாத வ ஆத்தவுஸ் ஸகா வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவு அனில் முன்கர். ஒரு பகுதி மக்கள் நிலையாக நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், நன்மையை ஏவி தீமையை விட்டு மக்களை தடுக்க வேண்டும். இது குர்ஆன் சொல்லுகிற நிபந்தனை. இல்லை என்றால் அந்த சமூகத்தை விட்டு நிம்மதி பறிக்கப்படும். ஆகையினால் கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்தை நாங்கள் ஒரு கடமையாக வழங்க வேண்டும். அந்த கடமையை நாம் நிறைவேற்று ஊடாக இம்மையில் நமக்கு ஷரப் இருக்கின்றது, ஹைர் இருக்கின்றது, பரக்கத் இருக்கின்றது. நாளை மறுமையிலும் மிக பெரும் கூலிகளை பெற்றுக்கொள்வோம். அதனால் இன்ஷா அல்லாஹு தஆலா அறுவடை காலம் நெருங்கிவிட்டது. விலை அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஜக்காத்தை கொடுத்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். வியாபாரிகளும் கணக்கிட்டு வியாபாரத்துக்கு ஜக்காத்தை கொடுங்கள். ஆடு மாடு அதுக்கு ஜக்காத்தை கொடுத்துடுங்கள். தங்கம் வெள்ளி மேலதிகமாக இருந்தால் உலமாக்களை அணுகி ஃபத்வாக்களை கேளுங்கள். தங்கம் வெள்ளிக்கான ஜக்காத் எப்படி, நமது காசி பணத்துக்கான ஜக்காத் எப்படி, அதை பற்றி மஸ்அலாக்களை தெளிவாக கேட்டு விளங்கி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜக்காத்தை நாம் முறையாக கொடுக்க வேண்டும். நமது ஊரில் கூட்டாக அதை வசூல் செய்து கொடுப்பது ஏற்பாடு இருக்கின்றது, ஜக்காத் நிதியம். ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் பேணி நாம் ஜக்காத்தை முறையாக கொடுத்தால் அல்லாஹ் நமது வாழ்க்கை பரக்கத்து செய்வான். கஷ்டங்களை விட்டு ஆபத்தை விட்டும் நாங்களும் உம்மத்தும் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நாம் எல்லோர்களை மன்னித்து பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் கடமைகளை முறையாக வழங்கி எடுத்து எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கு மேலான ஹைர்களை பரக்கத்து நாடுவாயாக. பொருளாதாரத்தை பறக்கச் செய்வாயாக. ஆபத்துகளை, கஷ்டங்களை, பயங்கர நோய்களை விட்டும் அனைவரையும் பாதுகாப்பாயாக. சங்கையான பெற்றோர்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. முஸ்லிம் உம்மத்தை மன்னித்து கிருபை செய்வாயாக. மேலான பாதுகாப்பு நல்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله عباد الله. إن الله قد فرض عليكم زكاة أموالكم لفوزكم ونجاتكم وصالح أحوالكم فقوموا بهذا الواجب العظيم لنجاحكم وصالح إخوانكم. واحذروا عباد الله عقوبة منع الزكاة. وقال الله جل وعلا الذين مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور. وقال رسول الله صلى الله عليه وسلم ما نقص مال من صدقة أو كما قال صلى الله عليه وآله. وفقنا الله سبحانه وتعالى لما يحب ويرضى واجعل آخرتنا خيرا من الأولى. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم وهو الغفور الرحيم. رب اغفر لي وأتوب. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة
وعليكم بالجماعة فإن يد الله مع الجماعة ومن شذ شذ في النار ألا وصلوا عباد الله على رسول الهدى فقد أمركم الله سبحانه وتعالى بذلك في كتابه حيث قال إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض الخلفاء الأربعة الراشدين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعن الآل والصحب الكرام وعنا معهم بعفوك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا ووسع لنا خلقنا وطيب لنا كسبنا. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين. اللهم اكفنا شر الظالمين. اللهم ادفع عنا الغلاء والوباء والمحن والفتن وسوء الأمراض يا رب العالمين. اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا رخاء وسخاء وسائر بلاد المسلمين يا رب العالمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الكريم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة يرحمكم الله.